ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சை செடியில் கொத்து கொத்தாக வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இல்லை, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் வச்சுருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காய் இருந்தது. இப்போ பாருங்க, சும்மா அப்படியே கொத்து கொத்தா எப்படி காய் வச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். காலையில எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ இங்க காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க எப்படி பழுத்திருக்கு பார்த்தீங்களா பழம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃபுல்லாகவே நல்லாவே பழுத்துருச்சு. இதான் வந்து ஃபஸ்ட் டைம் பழுத்துருக்கு. பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சிருந்தது. அதில் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் காயாக இருக்கிறது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு இருந்தது. நல்லா பழுத்த பிறகு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக சாப்பிட்லாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்காத ஃப்ரெஷ்ஷான திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படி சும்மா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதில் நாங்கள் செஞ்ச தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அசால்ட்டாக பந்தல் போடாது விட்டுட்டோங்க. அதனால் எங்கெங்கேயோ செடி போய் அது பாட்டுக்கு செடி வந்து ஒரு இது இல்லாமல் நிறைய வளர்ந்துருக்கு. ஆனால் நிறைய காயும் வச்சுருக்குங்க. இது பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக காய் பாருங்கள். காய் பாருங்கள், செம்மையாக காய் வச்சுருக்கு. இது பாருங்கதா, இந்த காய் வந்து எப்படி பறிக்கிறது, பழம் பழுத்த பிறகு எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. ஒரு அப்படி எட்டாத இடத்துல எல்லாம் இருக்குது, எப்படி பறிக்க போகிறோம்னு தான் தெரியல. அங்கே ஒரு கொத்து பாருங்கள் பழுத்து இருக்குதா, இங்கே ஒரு கொத்து பழுத்து இருக்குதா, அது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் திராட்சை பாருங்கள். மருந்து அடிக்காத ஒரு பழம். நம்ம வந்து கடையில் கொடுக்குற திராட்சை வந்து பார்த்திங்கன்னா அது மருந்து அடிக்கிறாங்க. நிறைய வீடியோஸில் பார்க்குறோம், காய் வந்து திரண்ட பிறகு அதில் ஒவ்வொன்று மாவு பூச்சி மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது, அதுக்காக மருந்தடிக்கிறாங்க. நம்ம வந்து மருந்தடிக்காத சுத்தமான திராட்சை வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து திராட்சை பழம், இதே திராட்சை பழம் தான் வாங்கினோம். 1/2 கிலோ 60 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு இங்கே விற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுக்காதையே நம்ம வந்து திராட்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது பறித்து சாப்பிட்லாம். சின்னதாக ஒரே ஒரு குச்சி மட்டும் தாங்க கொண்டு வந்து வச்சோம். இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரே ஒரு வேர் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு என்னோடய ஹஸ்பண்டு. அதை வச்சார், சின்னதாக வச்சுது. இந்த அளவுக்கு வளர்ந்து வருமோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கொத்து கொத்தா திராட்சை வைக்கும்னு அதை விட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு வந்து பார்த்தோம்னா பூவெல்லாம் இருந்ததும் சரியாக நாங்கள் கவனிக்கவே இல்லை. அந்த இலமரவாக இருந்துச்சு, நான் கவனிக்கவே இல்லை. காய் வரும்போது தான் பார்த்தா காய் நிறைய வச்சுருக்கு. இன்னும் பூ வச்சுக்கிட்டு இருக்குது. அங்கே மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூ வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. திராட்சை பறிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா செடி வந்து கொடி வந்து அப்படியே சும்மா எக்கச்சக்கமாக நினச்ச இடத்துல போய் வந்திருக்கு பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.